பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 21 ஏப்ரல் 2025 திங்கட்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இது பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம பார்த்த நியூஸ் பேப்பரில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். ஒரு சார் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நம்ம நேற்று பார்த்தோம் 1952 குலக்கல்வி திட்டம் கொண்டு வந்தாங்க, 54 ஒழிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த குலக்கல்வி திட்டம் அப்படின்றது ஒகேஷ்னல் தான், நீங்கள் ஸ்டூடெண்ட்டை மிஸ்லீட் பண்ணுறீங்க, தவறாக வழி நடத்துறீங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அந்த கருத்தை நான் ஏற்றுக்கிறேன் சார், பட் அதுக்கு நான் பதிலும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. சரிங்களா? ஒரு 1 மினிட் அதுக்கான பதில் சொல்லிவிட்டு நான் இன்னைக்கு நியூஸ் பேப்பருக்குள்ளே போகிறேன். ஸோ அதாவது இந்த 52 குலக்கல்வி திட்டம் கொண்டு வந்திருப்பாங்கல்ல, இதுக்கு ஏன் எதிர்ப்பு வந்துச்சு? அது ஒகேஷ்னலாக இருந்தாலுமே, அதாவது ஒகேஷ்னல்னால் காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு சாயந்தரம் அவங்க வீட்டில் குலத்தொழிலாக என்ன செய்கிறாங்களோ அதை கற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னதான் அந்த குலக்கல்வி திட்டம். ஸோ இதுக்கு எதுக்குங்க எதிர்ப்பு வந்துச்சு அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பானை வணையிறவர் ஒருத்தர் இருக்காரு, அவருடைய பையன் ஈவினிங் பானை வணைகிறதுக்கு போகிறார். சரி, ரைட், ஓகே. இப்போது அந்த பையனுக்கு ஒரு வேலை டீச்சிங் ப்ரொஃபஷனலில் அந்த பையனுக்கு ஒரு வேலை இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த பையன் அதுக்கு போக முடியுமா அப்படின்னா அது முடியாது. சரியா? ஏன்னா குலமாக என்ன தொழில் பண்ணுறாங்களோ அதை தான் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ ஒரு தச்சர், அந்த தச்சரோட பையன் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு வேறு ஒரு இதில், சரிங்களா, இப்போ வேறு ஏதாச்சும் ஒரு IAS IPS படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருப்பம் இருக்குது. சரிங்களா? அவர் UPSC படிக்க ஈவினிங் போகலாமா அப்படின்னா அது முடியாது. ஏன் அப்படின்னா குலமாக அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்களோ அதை ஈவினிங் அப்படியே போய் பண்ணுறது தான் இந்த குலக்கல்வி திட்டம். அதனால தான் அதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்துச்சு. அதுக்கு தந்தை பெரியாரும் எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பார். சரியா? இப்போ பெரியார் எதிர்ப்பு தெரிவித்தாருன்றதை விட காமராசரும் எதிர்ப்பு தெரிவித்தார். ஏன் காமராசர் எதிர்ப்பு தெரிவித்ததை நம்ம ஹைலைட்டாக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த 52 குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தது ராசாசி அவர்கள். சரிங்களா? ராசாசி தான் கொண்டு வந்தார். அவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். அப்போ காமராசரும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். சரிங்களா? அப்போ காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்த திட்டமே உள்ளேயே அவங்களுக்கு எதிர்ப்பு, மிகப்பெரிய எதிர்ப்பு வந்துச்சு. சரியா? அதனால தான் இது ஒழிக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி ஒரு குழந்தை, ஒரு 18 வயதுக்கு கீழே இருக்க குழந்தையோ இல்லை 18 வயது பையனோ அவங்க தொழிலில் இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, கையில் காசு பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு திரும்ப படிக்க தோணுமா அப்படின்னா ஒரு 80% அவங்களுக்கு திரும்ப படிக்க தோணாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க குடும்ப சூழ்நிலையை நம்ம பார்க்கணும். சரிங்களா? இப்போது ஏதோ ஒரு அதே ஃபார் எக்ஸாம்பிள் பானை வணைகிறவங்க ஒரு தொழில் பண்ணுறாங்க, அதில் ஒரு பையனும் வந்துட்டார் அப்படின்னா அதில் லாபம் அதிகமாக வருது அப்படின்னா பேரண்ட்ஸுக்கும் சில நேரம் படிக்கிறதுக்கு அனுப்ப மனசு வராது. ஏன்னா இதுலேயே நல்லா பையன் கற்றுக்கிட்டா இதுக்குள்ளேயே போயிட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த பேரண்ட்ஸ் முடிவெடுத்தாங்கன்னா என்ன பண்ணுறது? அந்த பையனோட கனவு வேறு எதாவது இருக்கலாம், மருத்துவர் ஆகணுன்னு இருக்கலாம், இல்லை ஒரு ஆட்சி பணி அதிகாரி ஆகணுன்னு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுனால தான் அதை அப்போ இருந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. சரிங்களா? சரி சார், மேலும் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன, அதுக்கு நான் பதிலும் சொல்லிடுறேன். சரி, ஓகேங்க. இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் ஸ்டார்டிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட துணை அதிபர், அவர் பேர் என்ன அப்படின்னா அமெரிக்காவோட துணை அதிபர் JD வான்ஸ் அப்படின்றவர் 4 நாள் பயணமாக இந்தியாவுக்கு வர்றாரு. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்க வேண்டியது அமெரிக்காவோட துணை அதிபர் பேர் என்ன அப்படின்னா JD வான்ஸ். சரியா? சரி, அதுக்கடுத்து பாருங்கள், இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேறு என்ன இருக்குது அப்படின்னா 2030ஆம் ஆண்டுக்குள்ளே வர்த்தக பரிமாற்றம், அமெரிக்கா இந்தியாவுக்கான வர்த்தக பரிமாற்றம் $500 பில்லியன் அளவுக்கு ரெட்டிப்பாக்குறதுக்காக இந்த பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. $500 பில்லியன் அப்படின்னா இந்திய மதிப்பில் 43.31 லட்சம் கோடி. சரியா? அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வர்த்தக ஒப்பந்தத்தை இந்தியா அமெரிக்கா இடையே ரெட்டிப்பாக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, பிரதமரின் வீடு கட்டும் திட்டம் முறைகேடு புகார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இது PMAY திட்டம். சரியா? பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிஜேபி அவங்க ஆட்சி அமைச்சு முதல் கையெழுத்து போட்டது இதான். இது குரூப் 1 கொஸ்டினும் கூட. சரியா? ஏன் இந்த திட்டம் முக்கியமானது? பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் PMAY அப்படின்னா நிறையா திட்டங்கள் கிராமங்களுக்கு அப்படின்னு தான் வரும். ஆனால் இந்த ஒரு திட்டம் மட்டும்தான் கிராமம் மற்றும் நகர்ப்புற ஏழை மக்களுக்கு வீடு கட்டக்கூடிய திட்டம் PMAY, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. U அப்படின்னா அர்பன், நகர்ப்புற மக்களுக்கு வீடு கட்டுறது. R அப்படின்னா ரூரல், கிராமப்புற மக்களுக்கு வீடு கட்டுறது. அப்போது கிராமப்புற மற்றும் நகர்ப்புற ஏழை மக்களுக்கு வீடு கட்டும் திட்டம் தான் இந்த திட்டம். சரியா? சரி, ரைட், ஓகேங்க. அடுத்து பாருங்கள், இன்னைக்கு
எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு பார்த்தா நியூஸ் கம்மி தான். இது ரொம்ப முக்கியமானதுங்க. அதாவது சிறப்பு சுயம்வரம் வெண்புள்ளி பாதித்தோருக்காக நடத்தப்பட்டிருக்காங்க. சரிங்களா? எங்கே அப்படின்னா திருவாரூரில் வந்து நடைபெற உள்ளது. சரியா? ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா போன குரூப் 4ல் வந்து மங்கள மாலை திட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. குரூப் 4ல் குரூப் 2 ப்ரிலிம்ஸில் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ இது முக்கியம்தான். சிறப்பு சுயம்வரம் என்ன அப்படின்னா வெண்புள்ளி லியூகோடெர்மாவில் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து சுயம்வரம் திட்டம் நடத்துகிறாங்க. இது வந்து அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. சரியா? அப்போது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த வெண்புள்ளி அப்படின்றது ஒரு நோய் கிடையாது, அது வந்து ஒரு குறைபாடு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன குறைபாடு அப்படின்னா வெள்ளை அணுக்கள் இருக்குல்ல, வெள்ளை அணுக்கள் வந்து எதிர்மறையாக செயல்பட்டு அதாவது அதோட வேலையை செய்யாமல் டிஃப்ரெண்ட்டாக செயல்பட்டு மெலனோசைட்ஸ் அப்படின்ற செல்களை வந்து பாதிப்பு ஏற்படுது. இந்த மெலனோசைட்ஸ் தான் மெலனின் அப்படின்ற பிக்மெண்ட்டு, அதாவது உடல் நிறமிகளை வந்து உற்பத்தி பண்ணுறது. மெலட்டோசைட்ஸ் தான் மெலனின் அப்படின்ற பிக்மெண்ட்டை வந்துட்டு உற்பத்தி பண்ணும். ஸோ இதில் வந்து டிஃபெக்ட் இருக்கிறதுனால தான் இந்த வெண்புள்ளி நோய் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கான சுயம்வரம், இவங்களுக்கான லியூகோடெர்மாவில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டுமான சுயம்வரம் எங்கே நடக்க போகுது அப்படின்னா திருவாரூர் மாவட்டத்தில் நடைபெற போகுது. சரியா? இது ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்க, அடுத்து பார்க்கலாம். இந்த இது கொடுத்துருக்காங்க என்னன்னா சென்னையில் 400 கிலோ வோல்ட் வழித்தடத்தில் மின்சாரம் எடுத்து செல்ல அனுமதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 230 கிலோ வோல்ட் திறன் வரையிலான மின்சாரம் கேபிள் மூலம் கடத்தப்படுது, டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுது. சரியா? தமிழ்நாட்டில் கேபிள் மூலியமாக எத்தனை கிலோவாட் மின்திறன் வந்து கடத்தப்படுது அப்படின்னா 230 கிலோவாட். இதே வந்து உயர் மின் கோபுரங்கள் இருக்குல்ல, பெரிய பெரிய டவர்ஸ் இருக்குல்ல, அங்கே வந்து அதில் வந்து எவ்வளோ மின்சாரம் கடத்தப்படுது அப்படின்னா 400 கிலோவோல்ட் மற்றும் அதற்கு மேல். சரியா? அப்போது கேபிள் மூலியமாக தமிழ்நாட்டில் எவ்வளோ மின்சாரம் கடத்தப்படுது அப்படின்னா 230 கிலோவோல்ட். இதே உயர்மின் கோபுரங்கள் மூலியமாக அப்படின்னா 400 கிலோவோல்ட். சரியா? சரி, ரைட். அடுத்தது பார்க்கலாம். நேர நீ வந்துட்டு இதுதாங்க விளையாட்டு தான். சரியா? நம்ம பார்த்துட்டே வரோம். ஃபிடே மகளிர் கிராண்ட் ஃப்ரீ செஸ் போட்டி நடைபெறுது. அதில் வந்துட்டு கொனேரு ஹம்பி அப்படின்றவங்க நேற்று வெற்றி பெற்றிருக்காங்க. அப்போ இது கேட்கலாம், கொனேரு ஹம்பி எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா செஸ்ஸு. அதே மாதிரி பெருவில் வந்துட்டு நம்ம பார்த்துட்டு வரோம்ல துப்பாக்கி சுடும் போட்டி நடந்துட்டு வருது. அதில் அர்ஜுன் பபுதா அப்படின்றவர் வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்காரு. ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. அப்போ இதுவும் கேட்கலாம். சரிங்களா? அர்ஜுன் பபுதா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அவர் வந்து துப்பாக்கி சுடுதல் விளையாட்டு போட்டி. சரியா? ஜெய்ஹிந்த் படம் பார்த்தோம்ல, அதில் அர்ஜுன் இருப்பார்ல, அவர் துப்பாக்கி தானே எடுத்துகிட்டு போவார். அப்போ இவர் பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க, அர்ஜுன் பபுதா. சரியா? சரி, ரைட்டுங்க. அடுத்து 2 கிராண்ட் ஃப்ரீ நடந்திருக்கு. BMW கிராண்ட் ஃப்ரீ ஓப்பன் ஒன்று, இன்னொன்று என்ன அப்படின்னா ஸ்பெயினில் நடைபெற்ற பார்சிலோனா ஓப்பன், BMW ஓப்பன் பார்சிலோனா ஓப்பன் 2 இது நடைபெற்றிருக்கு. ஸோ BMW ஓப்பன் டென்னிஸில் யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா அலெக்சாண்டர் ஸ்வெரேவ் அப்படின்றவர் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு. சரியா? சரி, ரைட்டுங்க. அதே மாதிரி இதில் பாருங்கள், ஸ்பெயினில் நடைபெற்ற போட்டியில் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் டென்மார்க் வீரர் ஹோல்கர் ரூன் அப்படின்றவர் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு. இவங்க 2 பேரும் முக்கியமானவங்க. அடுத்து பாருங்கள், இந்த இது ரொம்ப முக்கியமான டேட்டாங்க. என்னென்னா 3 விண்வெளி வீரர்களுடன் பூமிக்கு திரும்பிய ரஷ்ய விண்கலம். அதாவது சர்வதேச விண்வெளி நிலையத்தில் வந்து வீரர்கள் 3 விண்வெளி வீரர்கள் தங்கி அங்கே வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்கள வந்து சேஃபாக எடுத்துகிட்டு வந்திருக்க விண்கலம் எது அப்படின்னா சோயூஸ் MS-26. இது வந்து ரஷ்ய விண்கலம். இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ரஷ்யாவோட விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் பேர் என்ன அப்படின்னா ரேஸ்கோஸ்மோஸ். சரியா? இப்போ நம்ம இந்தியாவுக்கு எப்படி இஸ்ரோ இருக்கோ அதே மாதிரி அமெரிக்காவுக்கு என்ன அப்படின்னா ரேஸ்கோஸ்மோஸ். சரியா? சரி, ரைட், ஓகே. இந்த இது பாருங்கள் என்ன அப்படின்னா புதுக்கோட்டை தமிழ்ச்சங்கத்தின் இலக்கிய விருதுகள் அறிவிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீனு சின்னப்பா இலக்கிய விருது 2025 கொடுத்துருக்காங்க. இந்த இலக்கிய விருது இன்ன வரையும் டேட்டாவில் கேட்டதில்லை. இருந்தாலும் நான் உங்களுக்கு இதை காமிச்சிடுறேன். நீங்கள் ஸ்கேன் பண்ணி மட்டும் இதை எழுதிக்கங்க, பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்படியே எழுதிக்கங்க. சரிங்களா? மொத்தம் வந்து 10 நூல்களுக்கு ஒரு நூலுக்கு வந்து 10,000 வீதம்
1 லட்ச ரூபாய் வரையும் பரிசு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, இதை நான் காமிச்சிட்டேன், நீங்கள் வேணால் பாஸ் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ஒரு சாம்பிளுக்கு தான், இன்ன வரையும் கேட்டதில்லை, இந்த சீனு சின்னப்பா இலக்கிய விருது கேட்டதில்லை. இருந்தாலும் நம்ம எதையும் விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக இதை நம்ம சொல்கிறது. சரியா, சரிங்க. ஸோ நேற்று கரண்ட் அஃபேர்ஸ் படி நான் ஒரு முக்கியமான ஒரு 3 கொஸ்டின்ஸ் கேட்குறேன். நீங்கள் அது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, அதாவது கலைஞரின் கைவினை திட்டத்தின்படி எத்தனை வயது நிர்ணயிக்கப்பட்டுள்ளது, இது ஒரு கொஸ்டின். இன்னொன்று என்ன அப்படின்னா, வைஷாலி எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர், அது ஒரு கொஸ்டின். இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சூரியவன்சி குறைந்த வயதில் வந்துட்டு IPL தொடரில் கலந்துக்கிட்டவர், அவர் வந்து எந்த அணி சார்பாக கலந்துக்கிட்டார். இந்த 3 கொஸ்டினுக்கும் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டெய்லி வந்துட்டு இதே மாதிரி நம்ம முந்தின நாள் நியூஸ் பேப்பரில் ஒரு முக்கியமான ஒரு 3 நியூஸ் கேட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணலாம். நன்றி.